வெல்கம் டு எம்ஜி இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எம்ஜி ப்ரோ 15 இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேரோடைய லிங்க்கு. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ப்ரௌசர் வந்து குரோமோ எதுனாலும் நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் வந்து சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எம்ஜி ப்ரோ 15 என்ற செட்டப்பில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆன பின்னாடி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். டவுன்லோட் ஆன பின்னாடி என்ன பண்ணணும்னாக்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆன்டிவைரஸ் இருந்தால் அதை ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து பிளாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு என்ன தேவை அது கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. வந்து உங்களுடைய விண்டோஸ் டிஃபெண்டர் என்ற அது கூட வந்து சில பேர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது எங்கே இருக்குன்னா செட்டிங்கில் விண்டோஸ் அண்ட் செக்யூரிட்டி, இந்த இடத்துல வந்து விண்டோஸ் செக்யூரிட்டி இங்கே வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இங்கே வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங் இருக்குல்ல, இங்கே மேனேஜ் செட்டிங்கில் போயிட்டு இங்கே இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஆன்டிவைரஸ் இது விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், இன்ஸ்டால் ஆகும். சாஃப்ட்வேர் வந்து நான் இங்கே இடத்த டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இங்கே மோர்ன்னு கொடுக்கணும். சரியா? மோர்ன்னு கொடுத்துட்டு ரன் எனிவேன்னு கொடுக்கணும். ரன் எனிவேன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் எங்கே காணோன்ட்டு நீங்கள் தேடாதீங்க. இங்கே கீழே இருக்கும் உங்களுக்கு ஐக்கான் தெரியுதா? இந்த கீழே இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே நீங்கள் இந்த க்ரியேட் ஏ டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லோகோ தெரியுது. சரி, இப்போது சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டுட்டு என்ன கொடுக்குறீங்க, கெட் ஓடிபி கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரோ 14 13 யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட இப்போது எம்ஜி ப்ரோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்து உங்களுக்கு ஓடிபி வரும் வாட்ஸ்அப்பு. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுங்க. வெரிஃபைன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஸோ இங்கே நேம் என்ற இடத்துல உங்கள் நேமும் உங்கள் ஷாப் நேமும் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து சிட்டி என்ற இடத்துல வந்து உங்களுடைய சிட்டி அது கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு அடுத்து வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே கேட்கும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து என்னுடைய நம்பருக்கு 9942429835 இது வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன கொடுக்குறீங்கன்னா ரிஜிஸ்டர்னு கொடுங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்டர்னு கொடுத்தா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எரர் வரும். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ப்ரோ 14 இருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ 15 தான். இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து அப்ரூவல் கொடுப்பேன். அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போது என்னுடைய சாஃப்ட்வேர் வந்து எம்ஜி ப்ரோன்னு இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு
சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் என்ற புதுசு நியூ யூசர்ஸு ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கார்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணிக்கிருக்கோம். அதாவது சுதந்திர தின நாள் அன்றைக்கி எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வர வீடியோக்களை வந்து நம்ம எப்படி எல்லாம் பிரிண்ட் எடுக்கிறது, இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அகைன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரையல் வெர்ஷன் வந்தால் இங்கே ஹெல்ப்பில் போய் ரீசெட்டுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறுபடியும் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு ஓடிபி வர மாதிரி இருக்கும். அதை மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய கீ எதுவோ அது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து அகைன் இந்த ரீசெட் ஆகிடுச்சு, நாளைக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கேட்குது என்னும்போது இங்கே ரீசெட்டுன்னு கொடுத்துருங்க. ரீசெட்டுன்னு கொடுத்தா இந்த மாதிரி நிற்குதா. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் போட்டுட்டு என்ன கொடுக்குறீங்கனாக்கா அந்த கெட் ஓடிபின்னு கொடுங்க. கெட் ஓடிபின்னு கொடுத்தாக்க உங்களுக்கு ஓடிபி வரும். வாட்ஸ்அப்புக்கு வந்து ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபியை வந்து நான் இப்போது என்ட்ரு பண்ணுறேன். கொடுத்து இங்கே வெரிஃபைன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே ஐடி காட்டும், உங்களுடைய பிசி நேம் காட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஆக்டிவேட்டின்னு கொடுக்கணும். அகெயின் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் நியூன்னு கொடுக்கக்கூடாது. ஒரு முறை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாக்கா அது உங்களுடைய கீ காட்டும். இந்த க்ரீன் டிக்கு உள்ளது பக்கம் மேலே கிளிக் பண்ணி ஒரு ஆக்டிவேட்னு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் நண்பர்களே. இவ்வளோ தான் இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ப்ரிண்டர் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ப்ரிண்டர் எப்படி செட் பண்ணுவீங்க, ஆப்ஷனில் போவீங்க, ஆப்ஷன் போயிட்டு ப்ரிண்டர் செட்டப் கொடுப்பீங்க. இதில் நீங்கள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது மேக்ஸி. ஸோ இங்கே வந்து மேக்ஸின்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே ப்ரிண்டர் வந்து நீங்கள் என்ன ப்ரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அந்த ப்ரிண்டர் கொடுத்துருங்க. இங்கே பேப்பர் சைஸ் மேக்ஸி ஃப்ரண்ட்டு, அவ்வளோதான். இங்கே வந்து பேக் லெஃப்ட்ன்றதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான அளவு வரலைன்னா இங்கே பேக் லெஃப்ட்ன்றதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த மேக்ஸின்ற இந்த பிரிண்டர் இடத்துல கிளிக் பண்ணி மேக்ஸின்றதை கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிவிசி கார்டு எடுக்கிறவங்க சிஆர்ஐடி இது கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். A4 எடுக்கிறவங்க இந்த ஆப்ஷன், A410 இது வந்து நிறைய கார்டு ரெகுலராக எடுப்பவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இந்த சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து MG eProன்ட்டு ஒரு ஃபோல்டர் போட்டுருவோம். அதில் வந்து தொடர்ந்து வந்து ePro, MG பிரிண்ட்டு, பிவிசி சம்மந்தமான சாஃப்ட்வேர் இஷ்யூஸு இதை வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.